11 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டதனால் இந்த 30 வருடங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. என்னன்னா நோ ரெமிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறை சலுகையும் கிடையாது, எந்தவித தண்டனை குறைப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது. அது என்ன தண்டனை குறைப்பு கிடையாது, அது என்ன சிறை சலுகை கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா, எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு வேறு யாராவது இன்வால்வ்டாக இருக்காங்கன்னு தெரியும் பட்சத்தில் கோர்ட்டே அவங்கள கேஸ்க்குள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த கேஸில் எதுவுமே நடக்கலை. ஸோ ஞானசேகரனை நோக்கி மட்டும்தான் மையமாக வச்சு தான் இந்த எவிடென்ஷியரி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் இதில் வேறு யாருக்கோ தொடர்பு இருக்கிறது, யார் இந்த சார் அப்படின்லாம் பேசக்கூடாது, அது நீதிமன்ற அவமதிப்பாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அப்படி கேட்பது அப்படிங்கிறது நீதிமன்ற அவமதிப்பு ஆகிடுமா? ஞானசேகரனோட ஃபோன் ஃபாரன்சிக்கும் அனுப்பப்பட்டுருச்சு. ப்ளஸ் அந்த ஏர்டெல் நோடல் ஆஃபீஸரும் சாட்சியும் இங்கே சொல்லிட்டார். அதனால் ஞானசேகரன் மட்டும்தான் இதில் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி இன்னமும் யார் அந்த சார்ன்னு சொல்லி விமர்சிச்சுட்டே இருந்தால் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம அந்த இன்சிடென்ட் எடுக்கப்பட போகிறது கிடையாது அந்த இடத்துல. அப்படிதான் இந்த விஷயமும் இந்த இடத்துல. இதில் கூட பாதிக்கப்பட்ட மனைவி ஆரம்பத்தில் ஞானசேகரன் ஒருத்தர்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடைசியில் அப்படி சொல்லலை அப்படிங்கிறது இந்த மாற்றத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஞானசேகரன் எந்த நேரத்தில் யார் கூட பேசியிருக்கிறாங்க, அண்ட் அவர் கூட காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் பேசியிருக்கிறாங்க, மா சுப்பிரமணியன் அவர் கூட ஒரு திமுக நிர்வாகி பேசியிருக்கிறாரு, கோட்டூர் சண்முகத்து கூட ஞானசேகரன் பேசியிருக்கிறாரு, இப்படின்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாரு. ஸோ இந்த தற்போது வெளியிட்டு இருக்கிற இந்த தகவல்கள் நெக்ஸ்ட் இந்த மேல்முறையீடுன்னு போகும்போது கன்சிடர் பண்ணப்படுமா? அதற்கு அண்ணாமலை தரப்புல இருந்து ஏதாவது இனிஷியேட் எடுக்கணுமா? 25ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணும்போது அன்அனிச்சட்டில் சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடியோஸை அழிக்கிறதுக்காகவா, எதற்காக இவர் விடுவிக்கப்பட்டார், இதெல்லாம் ஏன் கொண்டு வரப்படலை, இவங்கெல்லாம் ஒருவேளை விசாரிக்கப்பட்டாங்களா? கோட்டூர் சண்முகம் எல்லாம் விடுவிக்கப்பட்டதே ஆதாரங்களை அளிப்பதற்காக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில வழக்கு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அது ஒரு தற்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பும் கூட வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறது தான் பலதரப்பட்ட மக்களினுடைய கருத்து. பட் இதற்கப்புறம் அந்த மேல்முறையீடு அப்படிங்கிறத ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது என்னவாகும் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இப்போது சமூக வலைதளங்களில் படித்த ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுத்துட்டு மேல்முறையீடுன்னு போகும்போது விடுதலை ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு, அதாவது அவருக்கு தண்டனை கொடுக்கப்படணும்னு நினைக்கிறவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த வகையில் மேல்முறையீடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக. ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸாக தான் அன்அனிசிட்டி கேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா ஐ திங்க் இந்த கேஸ் நிறைய எல்லா கேசஸ்க்கும் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு லைஃப் டெலிகாஸ்டாக இது இருந்தது இல்லையா? என்னென்ன செக்ஷன்ஸ் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த 11 பிரிவுகள் என்னென்ன, அந்த 11 பிரிவுகளின் கீழ் 11 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டதுனால் இந்த 30 வருடங்கள் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. என்னென்னா நோ ரெமிஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறை சலுகையும் கிடையாது, எந்தவித தண்டனை குறைப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது. அது என்ன தண்டனை குறைப்பு கிடையாது, அது என்ன சிறை சலுகை கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா பரோல் கான்செப்ட் இந்த இடத்துல இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜெயிலில் இருக்கும் போது நன்னடத்தையின் காரணமாக கருணையின் அடிப்படையில் இந்த மாதிரி தண்டனை காலம் குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில கேசஸில் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் இங்கே நடக்காது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 64 கிளாஸ் 1 ஆஃப் பிஎன்எஸ்ல கொடுத்துருக்க ஒரு ஜட்மெண்ட்டாக இருக்குது. 30 வருட ஆயுட்காலம் எந்தவித தண்டனை குறைப்பும் இன்றி அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதான் இப்போ இந்த விஷயங்கள் மேல்முறையீடுக்குன்னு போகும் பொழுது அவங்க இப்போ ஞானசேகரன் தரப்புல இருந்து வாதாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இப்போ அவருடைய குடும்பத்தின் பின்னணி இது மாதிரி நிறைய விஷயங்கள்
வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை உயர்நீதிமன்றம் எப்படி அணுகும்? ஏன்னா இன்னொன்று இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷனில் நடந்த ஒரு கேஸ் தான். ஏன்னா டிசம்பர் 28 நிறைய பொதுநல வழக்குகள் வந்து பல்வேறுபட்ட கட்சி தரப்பு வழக்கறிஞர்களால் இருக்கட்டும் இல்லை பொதுமக்களால் ஃபைல் பண்ணப்பட்டு 28 தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. அதுவும் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரினால, எல்லாமே வந்து அண்ணா நகர், ஆவடி, சேலமோட டிசி பிருந்தா, ஐமன் ஜமால், அந்தன் ஸ்னேகா பிரியா இவங்க தலைமையில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கேஸ் அடுத்தடுத்த கட்டம் நகர்வுக்கு வந்து பிப்ரவரி 24 வந்துட்டு சார்ஜ் ஷீட் வந்து 9வது நடுவர் நீதிமன்றம் சைதாப்பேட்டில் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது. அதை முதல்ல அதை எதிர்த்து ஞானசேகரன் தரப்புல இருந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 8 ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணப்பட்டது. என்ன ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, எனக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, விடுவீங்க அப்படின்னு சொல்லி போடும்போது கோர்ட் சொன்ன கிளியரான விஷயம் இல்லை, பிரைமா ஃபேஸே இருக்கு, அதாவது முகாந்திரம் இருக்கிறதுனால உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டாங்க. கூடவே ஜனவரி 5 ஞானசேகரன் மீது ஒரு கூண்டாஸ் வழக்கும் போடப்பட்டது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அந்த ஒரு 6 கொள்ளை வழக்குகளும் உள்ள அட்டாச் ஆச்சு. அதுக்குள்ள அதாவது பள்ளிக்கரணை காவல்துறை அதிகாரிகளால அட்டாச் செய்யப்பட்டு முதல் வழக்குலையும் ஞானசேகரன் திரும்ப கஸ்டடி எடுத்து விசாரிக்கப்பட்டு திரும்ப சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த மாதிரி கண்டினியூஸா டே 1லேருந்து அப்டேட் வந்த விதமாக தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து நமக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று ஞானசேகரனுக்காக அப்பியர் ஆகிறதுக்கு எந்த அட்வொகேட்டும் வரல. எல்லாரும் எடுக்கிற ஒரு விஷயம் தானே, பாலியல் ரீதியாக ஏதாவது நடக்கிறப்போ ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு சிறுமிக்கோ நடக்கிறப்போ இல்லை யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக ரெப்ரசன்டேஷனுக்குன்னு ஒரு அட்வொகேட் வேணும். ஈவன் அக்யூஸ்டு பர்சனுக்குமே சில ரைட்ஸ் இருக்குது. அதாவது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படியாக இருக்கட்டும் இல்லை கான்ஸ்டியூஷனல் லா படியாக இருக்கட்டும், அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இந்த இடத்துல. அதனால தான் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும் இல்லை சில கேசஸில் தூக்கு தண்டனையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு தார்மீக ரீதியாக கேட்கறதுக்கான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது கேட்கறதுனால அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட போகிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அவங்க சொல்கிறத கேட்டு எல்லாம் மாறப்பட போகுது அப்படிங்கிறது கிடையாது. பட் அவங்களையும் கேட்கணும். ஏன்னா நம்ம லாவில் சொல்கிற ஒரு விஷயமே வந்துட்டு ஆடி அல்றம் பார்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம். டு பி ஹர்ட் ஆன் போத் த சைட்ஸ். ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணுங்கிறது தான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் லீகல் எய்ட் மூலியமாகவே 2 அட்வொகேட்ஸ் இங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க இப்போ எடுத்த விஷயம் தான் அந்த 30 வருட தண்டனை குறைப்பில்லாத ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நோ ரெமிஷன் பீரியட். அதை தான் இப்போ அவங்க வந்து லூப்பாக எடுத்து நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவசி ரைட், ஒரு பர்சனோட அடிப்படை ரைட்டே வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அப்பீல் போகிறோம். தண்டனை குறைப்புக்காக தான் இப்போ மேல்முறையீடு பண்ணுறதுன்றது இருக்க போகுது. ஆமாம், எப்பவுமே கன்விக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி கண்டிப்பாக இருக்கும்போது யாருமே ஒத்துக்க போகிறது இல்லை. இங்கே அப்படி வந்து ஞானசேகரன் சொல்கிற ஒரு விஷயம் எல்லாம் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குன்னா இங்கே கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குல்ல. ஏன்னா மே 28 ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு அறிவிச்ச அன்னைக்கே வந்து ஞானசேகரன் சொன்ன விஷயம் இல்லை, எனக்கு அப்பா கிடையாது, வயசான அம்மா இருக்காங்க, எனக்கு வந்து 8வது படிக்கிற வந்துட்டு பொண்ணு இருக்கா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்கன்னு அன்னைக்கே கேட்ட விஷயம். அன்றைக்கே கேட்ட விஷயம் தான். பட் அதெல்லாம் வந்து இங்கே கன்சிடர் பண்ணப்படலை. இது ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி எந்தவித கருணையும் காட்டப்படாது. எங்கே அந்த அப்பீல் ஃபேக்டர் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கே சில காரணங்கள் வேணும் அந்த இடத்துல. அதாவது நீங்கள் சில கேசஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எவிடன்ஸ் சரியாக வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படல, இந்த விட்னஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி பேசிட்டாங்க, விட்னஸ் சரியாக ப்ராப்பராக எடுத்துக்கொள்ளப்படல, எங்கள் சைடு இதெல்லாம் இருக்குது, எங்கள் சைடு வந்து இதெல்லாம் பார்க்க தவறிட்டாங்க கீழமை நீதிமன்றம், இல்லை இதெல்லாம் வந்து சரியாக கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸை வந்து நோக்கி மட்டும்தான் அப்பீல் பெட்டிஷன் அங்கே ஃபைல் பண்ணப்படும். இஃப் இன் கேஸ் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டாலும் அதுக்கப்புறம் திரும்ப இருக்க எல்லாத்தையும் வச்சு ப்ராப்பராக இங்கே எப்படி ஒரு ட்ரையல் நடந்ததோ அதே மாதிரி ஒரு கேஸ் கண்டெஸ்ட் பண்ணி தான் அந்த விஷயம் போகும். பட் நீங்கள் அதிகபட்சம் லைக் நீங்கள் எல்லா கேஸஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கிய குற்றவாளிகளுக்கு தண்டனை குறைப்பு அப்படிங்கிறது அது 0.1% தான், அதுக்கு மேலே சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தீர்ப்பு வெளியிடப்பட்டதுக்கப்புறம் அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியில் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க. இதில் ஆதாரங்களின் அடிப்படையில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபணமாயிருக்கு, கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் இதில் வேறு யாருக்கோ தொடர்பு இருக்கிறது, யார் இந்த சார் அப்படின்லாம் பேசக்கூடாது, அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அப்படி கேட்பது அப்படிங்கிறது நீதிமன்ற அவமதிப்பு ஆகிடுமா? ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 358 BNSS படி ஒரு நீதிமன்றமோ நீதிபதியோ இதில் இந்த ஒரு பர்சன் அக்யூஸ்டு பர்சனை தவிர்த்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு வேற யாராவது இன்வால்வ்டாக இருக்காங்கன்னு தெரியும் பட்சத்தில் கோர்ட்டே அவங்கள கேஸ்க்குள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த கேஸில் எதுவுமே நடக்கலை. ஸோ ஞானசேகரனை நோக்கி மட்டும்தான் மையமாக வச்சு தான் இந்த எவிடென்ஷியரி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஓகே, அதனால் இனிமேலும்
யார் அந்த சார்னு யாருமே கேட்கக்கூடாது. அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக தான் அந்த ஜட்மெண்ட் இருக்கணும். அந்த 6:29 8:52 வரைக்கும் நைட்டு. ஓகே, அந்த டைமில் ஃப்ளைட் மோடில் தான் இருந்தது. எக்ஸ்பர்ட் விட்னஸும் எவிடன்ஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஞானசேகரனோட ஃபோன் வந்து ஃபாரன்சிக்கும் அனுப்பப்பட்டுருச்சு. ப்ளஸ் அந்த ஏர்டெல் நோடல் ஆஃபீஸரும் வந்து சாட்சியும் இங்கே சொல்லிட்டார். அதனால ஞானசேகரன் மட்டும்தான் இதில் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி இன்னமும் யார் அந்த சார்ன்னு சொல்லி விமர்சிச்சுட்டே இருந்தால் அவங்க மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது வந்து எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு நார்மலான விஷயம், எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணலாம், பேசலாம், பட் விமர்சிக்க கூடாது, கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ஒரு விஷயம் வந்து காமனான இல்லை. அதாவது இப்போ இதில் வந்து இந்த கேள்விகளை விமர்சிக்கிறவங்க மத்தியில் வைக்கும் பொழுது தான் அவங்க தெளிவாக சொல்கிற விஷயம், இந்த இடத்துல கண்டிப்பாக நாங்கள் தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்த இடத்துல நீதிபதியவோ இல்லை நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பையோ நாங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துலையும் கேள்வி கேட்கல, நாங்கள் விமர்சிக்கலை. அந்த வகையில் இல்லை, நாங்கள் காவல்துறையினுடைய விசாரணை, ஏன்னா நீதிபதின்றவங்க அவர்களுக்கு முன் வைக்கப்படுகிற ஆதாரங்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. எஸ், அப்படி இருக்கும் பொழுது இங்கே காவல்துறையினுடைய விசாரணை தான் எங்களுக்கு சரியா இல்லை அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து மாணவி மீதான காவல்துறையினுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு இருக்கட்டும், அதுபோல ஆரம்பத்திலேயே ஞானசேகரன் மட்டும்தான் வந்து குற்றவாளின்னு முன்முடிவுக்கு வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கிற காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் மேலே தான் நாங்கள் கேள்விகளை வைக்கிறோம். இங்கே தீர்ப்பை விமர்சிக்கல. ஸோ இந்த நடவடிக்கைகளை விமர்சிக்கும் பொழுது அது எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வராங்க. ஆமாம், நம்ம சொன்ன மாதிரி இங்கே நிறைய கேசஸில் உள்ள வரும்போது சொல்கிற ஒரு விஷயம் அதான, போலீஸ் சரியாக என்கொயரி பண்ணல, ப்ராப்பராக என்கொயரி பண்ணியிருந்தா இந்த வந்துட்டு தீர்ப்பு ப்ராப்பராக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும், இல்லை போலீஸ் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுனால தான் இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் வெளில வந்தாங்கன்ற மாதிரி பொள்ளாச்சி கேஸில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசப்பட்டது இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே எப்படின்னா ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் விக்டிம் அக்யூஸ்ட் 2 பேர் தான். அடுத்தடுத்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் போகிறது அவங்கள மட்டும்தான் இருப்பாங்க இந்த இடத்துல. நீங்கள் அங்கே போயிட்டு இல்லைங்க யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாரும் உள்ள வாங்க ஒரு பொதுநல வழக்கு போடுங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு பயாஸ்டான சுச்சுவேஷன் மாதிரி தான் ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா அதை வச்சு வந்துட்டு அக்யூஸ்ட் அவங்க பக்கம் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்ல ஒரு இன்சிடென்ட் எங்கே நடக்கலாம், ஆனா பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம அந்த இன்சிடென்ட் எடுக்கப்பட போறது கிடையாது அந்த இடத்துல. அப்படிதான் இந்த விஷயமும் இந்த இடத்துல. இதுல கூட பாதிக்கப்பட்ட மனைவி ஆரம்பத்துல வந்து ஞானசேகரன் ஒருத்தர் கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடைசியில அப்படி சொல்லல அப்படிங்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுவதன் மூலமாக தெரிஞ்சு. ஏன்னா முதல்ல அதுதான் சர்ச்சையாக பேசப்பட்டது, கம்ப்ளைண்டா இருக்கட்டும், அந்த மாற்றத்தை எப்படி எடுத்துக்கிறது. இன்னொன்னு என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டா இருக்கட்டும், ஜட்மெண்ட் காப்பியா இருக்கட்டும், நமக்கு படிக்கும் போது தான் தெரியும் ஆக்சுவலி. ஏன்னா 2 பக்கமும் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி எவிடன்ஸ் அந்த மாதிரின்ற விஷயம் எல்லாம். இன்னொன்று சென்சிட்டிவான விஷயம், அது அப்லோட் ஆக போகிறது கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா பொள்ளாச்சி கேஸும் இன்ன வரைக்கும் அப்லோட் ஆகலை. சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னும் போது நம்ம அதில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள கண்டெஸ்ட் பண்ணும்போது விவாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரி வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் முன்வைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயம் எல்லாமே நமக்கு அப்போ தான் தெரியும். இன்னொன்று இங்கே இதே கேள்வியை கேட்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எஸ்ஐடி உள்ள வந்தப்போவா இருக்கட்டும், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்தப்போவா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் சொன்ன ஒரு விஷயம் என்னவா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா சாருன்னு ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு. அதுதான் இப்போ எப்படி சொல்லப்படுது அப்படின்னா ஆஃப்டர் ஆல் திஸ் எவிடென்ஷியரி ப்ரூஃப் அவன் வந்து ஞானசேகரன் மிரட்டுவதற்காக எடுத்துக்கிட்ட ஒரு யுக்தி தான் அது. அந்த இடத்துல சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், சார் நான் மிரட்டிட்டு இங்கே விட்டுறேன் அப்படின்றது சாருன்னு யாரும் இல்லைங்க, அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. ஒருவேளை இல்லை அந்த விக்டிம் எனக்கு தெரியும், அந்த விக்டிம் இங்கே ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எஸ் கன்சிடரபிள் ஃபேக்ட் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களை தாண்டி வேற யாரும் இந்த கேஸ்க்குள்ள நம்ம உள்ள போக முடியாது இந்த இடத்துல. ஸோ இப்போ இத்தனை விஷயங்கள் முடிஞ்சிடுச்சு. பட் இதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிடிஆர் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு. இது முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி தான். ஜட்மெண்ட் வந்தப்பவே என்ன இவர் ஏதோ கொடுக்குறேன்னாரு, எங்க போனாருன்னு தெரியலையேன்றதோட ஒரு விளைவு தான் நேற்று வந்து ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லியிருந்தாரு. அப்பவே கேட்டாங்க இருக்குன்னா போய் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆனா அதை வந்து இப்ப தீர்ப்புக்கு அப்புறமா அதை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஞானசேகரன் எந்த நேரத்துல யார் கூட பேசியிருக்கிறாங்க, அண்ட் அவர் கூட காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் பேசியிருக்கிறாங்க, மா சுப்பிரமணியன் அவர் கூட ஒரு திமுக நிர்வாகி பேசியிருக்கிறாரு, கோட்டூர் சண்முகம் பேசியிருக்கிறாரு, கோட்டூர் சண்முகத்துக்கு கூட ஞானசேகரன் பேசியிருக்கிறாரு, இப்படின்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாரு. ஸோ இந்த தற்போது வெளியிட்டு இருக்கிற இந்த தகவல்கள் நெக்ஸ்ட் இந்த மேல்முறையீடுன்னு போகும்போது கன்சிடர் பண்ண அதற்கு அண்ணாமலை தரப்புல இருந்து ஏதாவது இனிஷியேட் எடுக்கணுமா?
கண்டிப்பாக. இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி வெளியே இருந்து பேசுறது எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணப்படாது இந்த இடத்துல, சரிங்களா? போகும்போது ஆஸ் அ பர்சன் பார்ட்டி டு த கேஸாக எவிடன்ஸை கொண்டு போய் சப்மிட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அங்கே வந்து நடக்க போகுது. இவரே வந்துட்டு இப்போது ஓகே ஒரு காமன் பர்சனே எடுத்துக்கோங்களேன், என்கிட்ட அந்த மாதிரி இவ்வளோ எவிடன்சஸ் இருக்குது, நான் ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் பொறுமையாக கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும். இல்லை அப்போது அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் இவர் எல்லாத்துலையும் இப்படி தாங்க சொல்லுவார், அந்த மாதிரி தாங்க இதுலேயும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். நேற்று அவர் வந்துட்டு ஓப்பன் சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் வச்சு அவர் பேசின விஷயமா இருக்கட்டும். தேவைப்பட்டால் ஐபிடிஆர் ஆக்சஸ் வந்து போலீஸ் கிட்ட இருக்கு, வாட்ஸ்அப் கால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதை எடுத்தாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி டைம் லைனோட சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. அதில் மென்ஷன் பண்ணும்போது ஞானசேகரனா இருக்கட்டும், யாருன்ற ஒரு போலீஸ் அஃபிஷியல், அதாவது எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கவர், ஒரு போலீஸ் ஹையர் அஃபிஷியல், 170வது பிளாக்கோட வட்ட செயலாளர் கோட்ரு சண்முகம், மா சுப்பிரமணியம், இந்த மாதிரி அப்புறம் நடராஜன் ஒருத்தர் அன்யூனிவர்சிட்டியோட கேட் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு போலீஸ் மீது வந்து நான் மிகுந்த மரியாதை வச்சிருக்க காரணத்தினால 48 மணி நேரம் டைம், ஓகே அதுக்குள்ளே சொல்லலைன்னா நானே அதையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபுல்லாக அவர் அப்போவே சொல்லியிருந்தார். சிடிஆர் வந்துட்டு எடுக்கிறது தப்பு தான், இட் இஸ் அன் இல்லீகல் திங், காமன் பர்சன் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. போலீஸ் அஃபிஷியல்ஸ் ரிலவென்ட் டு த கேஸ் மட்டும் தான் அதை எடுத்து கொடுக்க முடியும் அந்த இடத்துல. ஆமாம் நான் அப்படி தான் எடுத்தேன் இந்த இடத்துல, அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். சொன்னதன் விளைவாக இப்போ வந்துட்டு ஜட்மெண்ட் வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன், பட் திருப்தி இல்லை, இவங்கெல்லாம் ஏன் விசாரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஞானசேகரன் விஷயத்தில் டெய்லி ஒரு அப்டேட் இருந்தது இல்லையா? அப்பையும் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் அங்கே என்னவா இருந்ததுன்னா, இல்லை ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூட பேசின கால் இருக்குது, அதில் ஒரு 6-7 போலீஸ் அஃபிஷியலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி என் சம்பவம் நடந்த அன்னைக்கும் கால் வந்திருக்கு, கால் பண்ணி ஏன்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் பிரியாணி கேட்க தான் கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு இருக்கு இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா அவங்க எல்லாருமே சார்ஜ் ஷீட்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்களா? ஏன்னா இதில் 29 சாட்சி, 75 ஆவணங்கள், ஓகே 157 நாட்களில் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் உள்ளே கொண்டு வரப்பட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே திரும்ப நான் சொல்கிற மாதிரி சார்ஜ் ஷீட்டை பார்த்தால் மட்டும்தான் இந்த இடத்துல தெரியும். ஸோ இதில் ஃபர்தராக இப்போ இந்த தகவல்கள் எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இப்போ வெளியிலேருந்து நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில், வெளியிலேருந்து கொடுத்தா அது பண்ண முடியாது, பட் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போனாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே நேரம் இந்த மாதிரியான கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கிட்டே இருந்திருக்கும்ல. இப்போ அண்ணாமலை என்ன புதுசாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் காவல்துறையில விசாரிக்கப்பட்டிருக்கும்ல அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இப்போ பெரிய கொஸ்டினாவே இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் இதுல ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது, ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணி விடுவிக்கப்பட்டார், திரும்ப அரெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஃபர்ஸ்ட் அது என்ன எப்படி அது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நான் பேசும்போது கூட அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். என்னன்னா முதல்ல இப்போ இந்த எஸ்ஓசி சீன் ஆஃப் கிரைம், இந்த பில்டிங்ல ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா இந்த பில்டிங்ல இருக்கவங்க முதல்ல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்புறம் யார் யாருக்கெல்லாம் இங்கே ஆக்சஸ் இருக்குன்ற ஒரு விஷயம், யார் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்பட்டு தான் முதல் தடவை ஞானசேகரன் வந்து என்கொயரிக்காக கூப்பிடப்பட்டு விடுவிக்கப்பட்டார். திரும்ப அவங்க தம்பியே வந்து அந்த இடத்துல எல்லா அடையாளங்களும் சொன்னதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண் த்ரூ வீடியோ காலில் வந்து அடையாளம் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஞானசேகரன் 25ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அண்ணாமலை அவர்கள் வைக்கிற விஷயம் என்னன்னா 24ஆம் தேதி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கால்ஸ் 6 கால்ஸ் கிட்டத்தட்ட கோட்ரு சண்முகம் இவங்களும் பேசியிருக்காங்க, சம்பவம் நடந்த அன்னைக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு பேசியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் அங்கே பேசியிருக்கும் போது அப்போ 24ஆம் தேதி எதற்காக ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டார்? ஓகே ஒன்று வந்து ஃபோனில் இருக்கிறத அழிக்கிறதுக்காகவா, இல்லை அனானிஸ் 25ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணும்போது அனானிஸ்ல சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க, அப்போ அந்த வீடியோஸை வந்து அழிக்கிறதுக்காகவா, எதற்காக வந்து இவர் விடுவிக்கப்பட்டார்? ஒரு இதெல்லாம் ஏன் வந்து கொண்டு வரப்படலை? இவங்கெல்லாம் ஒருவேளை விசாரிக்கப்பட்டாங்களா? கோட்டூர் சண்முகம் எல்லாம் விடுவிக்கப்பட்டதே ஆதாரங்களை அளிப்பதற்காக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி இந்த இடத்துல. இது எல்லாமே எப்படின்னா ஒரு ப்ரெசம்ஷன் பேஸ் தான், மே ஆர் மே நாட், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இது எல்லாமே எங்கே வரப்போகுதுன்னா அந்த ப்ரூவ் அண்ட் ஃபேக்டர்னு ஒன்று வரும் இல்லையா, விசாரணை முடிஞ்சு அங்கே தான் இது வந்து ஒரு கன்க்ளூசிவான நோட்டுக்கு வரப்போகுது. இப்போது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த தகவல்களை இப்போ இவர் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் கூட கோர்ட் இதை சரி அப்போ இந்த ஆங்கிளில் இந்த இவர் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அந்த தகவல் வேணும்னு இப்போ நீதிபதி கேட்குறாரு அப்படின்னா அது அப்படியாவது அந்த தகவல்கள் போய் சேரும், அதன் மூலமாக ஒரு 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 ட்விஸ்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எந்த வகையிலுமே இந்த தகவல்கள் பயன்படாமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அண்ணாமலையாலும் கொடுக்க முடியாது, இல்லை இவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களை அக்சஸ் பண்ணி அவர்கள் மூலமாக கொண்டு போக முடியாத சுச்சுவேஷன் ஒருவேளை வருது அப்படின்னா, காவல்துறை ஏதாவது தடை ஒரு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அப்போ இந்த தகவல்கள் எந்த பலனும் அளிக்காமல் இப்படியே ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவே போயிடுமான்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ இவரையும் நிறைய வைக்கிற கேள்விகள் அதுதான், அண்ணாமலை நோக்கியுமே ஏன் இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது. ஏன்னா பொதுவாக ஏன்னா மீடியாவில் பேசுகிற எல்லா விஷயத்தையும் கோர்ட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்கும் பர்சன் எந்த அளவுக்கு ரிலவென்ட் டு த கேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கேஸை எடுத்துக்கோங்களேன், ஒரு
வீடியோ வந்து வெளியில் வந்தது மட்டும் அங்கே கிடையாது. அந்த வீடியோ வெளில வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து எல்லாத்தையும் சொன்னதுனால தான் அது ஒரு பெரிய விஷயம். மீடியா ஃபோக்கஸ்ன்னு அந்த இடத்துல ஆச்சு இல்லையா? இதுவுமே அந்த மாதிரி எப்படி ஆகுனா மீடியா ஃபோக்கஸாக தான் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்க இல்லைங்க எங்கிட்ட இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த கேஸ் மூலியமா அப்படின்னு கொண்டு போய் இவங்க சப்மிட் பண்ணுற ஒரு விஷயம் ஏதாவது அங்கே நடந்ததுன்னா வேணால் அப்பீலில் வந்துட்டு அது கன்சிடரபிள் ஃபேக்டர் அந்த இடத்துல வரலாம். ஓகே, எதுவுமே பண்ணாமல் வெறும் மீடியா முன்னாடி மட்டும் வச்சு பேசிட்டு போகிறதுனால எந்த யூஸும் கிடையாது இந்த ரெக்கார்ட்ஸை வச்சு. ஸோ இதில் மா சுப்பிரமணியன் அவர்கள்கிட்ட இது தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அதில் வந்து எனக்கு பல வட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு கால் பண்ணுவாங்க, இதையெல்லாம் எடுத்து வச்சு பேசுறது எப்படி சரின்னு அவர் நினைக்கிறாருன்றது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பதில் சொல்லி போயிருக்கிறாரு. இது சரியான பதிலாக ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறேன். இல்லை, கரெக்ட். ஆக்சுவலாக அவர் சொன்னது அதான், எனக்கு கீழே இவ்வளோ வட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, விஷயம் என்னவா பார்க்கப்படுதுன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கும் மறுநாளும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி ஓப்பன் சிடிஆர்னு ஒன்று சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. ஸோ ஓப்பன் சிடிஆராக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அவங்க கால் பேசிட்டு வாட்ஸ்அப் வான்றது முதற்கொண்டு அங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ விஷயமே அதையும் அவர் சொல்லியிருப்பார். வாட்ஸ்அப் வான் சொன்னதுனால எதுவும் பேசுறது லைக் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையாது. ஐபிடிஆர் ஆக்சஸ் படி லைக் போலீஸ் கேன் டூ தட். ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பேசினாங்கன்னு முதற்கொண்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே தான் இப்போ 48 மணி நேரம் கெடு வச்சு இதையும் இப்போ சொல்லியிருக்காரு. அந்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி யாரு அப்படிங்கிறத வெளியிடுவேன். அந்த லைக் காவல்துறை உயர் அதிகாரியும் அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச் ஒருத்தர் சொன்னார்ல இவங்களும், தென் நடராஜன் அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த கேட் செக்யூரிட்டி இருக்காரு இல்லையா, அவர்கிட்டயும் கால்ஸ் கோட்டூர் சண்முகம் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு 48 மணி நேரம் வரைக்கும் பார்ப்பேன். இல்லைன்னா அதையும் நான் அடுத்த கட்டமாக வெளியே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் அப்போ இதுதான் வந்து ஃபர்தராக இந்த கேஸில் மேல்முறையீடு அப்படி இல்லை கன்சிடரபிள் இல்லை மேல்முறையீடு போகாட்டியும் கூட கோர்ட் வந்து இந்த தகவல்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இன்னொன்றும் இதில் அவர் அங்கே சொல்லியிருப்பாரு. மே 14 சிபிசிஐடி சார்பாக இன்னொரு எஃப்ஐஆரும் பதியப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டதாங்க. அது பாலியல் வழக்காகவும் இன்னொரு வழக்காகவும் பதியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் சீக்கிரட்டாவே மூடப்பட்டுச்சு அப்படின்னு. ஏன்னா அப்பவே ஒரு சர்ச்சைகள் வந்துச்சு. இந்த பெண் வந்தப்போ இன்னொரு பெண்ணும் வெளில வந்து சொல்றாங்கன்ற ஒரு விஷயம் வந்தது இல்லையா. இப்போ அது இல்லை. இன்னொன்னும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 24ஆம் தேதி முழுக்க அந்த பெண்ணுக்கிட்ட 2 போலீஸ் அஃபிஷியல் போயிட்டு ஒருத்தவங்க மஃப்டிலையும் ஒருத்தவங்க யூனிஃபார்ம்லையும் போயிட்டு அந்த பெண்ணை எஃப்ஐஆர் வேண்டாம் போட்டு அவன் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கன்வின்சிங் ஃபேக்டராகவே 24ஆம் தேதி நடந்திருக்கு. அதுக்கான ஒரு டியூரேஷன் தான் 24 எல்லாம் நடந்துட்டு 25ஆம் தேதி இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. சமரசம் நடந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒன்றும் ஒரு சில போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று ஒரு பெண் ஸ்டேஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயல்மேன் போலீஸ் ஸ்டேஷனும் எங்கேயோ போகும்போது நல்லா யோசிச்சுக்கிட்டியாமா திரும்ப திரும்ப வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சில பேர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அட்வொகேட்ஸ் வராங்க இப்போ நாங்கள் அவங்க பேச்சை கேட்காத, உன் லைஃப் நீ தான் முடிவு பண்ண, நாங்கள் ஒரு ட்விஸ்டபிள் ஃபேக்டர். நிறைய பேர் அந்த மாதிரி பண்றது இல்லை, பயத்தை ஏற்படுத்துறது. அடுத்தடுத்த கட்டம் இந்த மாதிரி நம்மளே நிறைய வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸ் சில பேர் மீது, எல்லாரும் இல்லை சில பேர் மீது நம்மளே ஒரு ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும் இல்லை அடுத்த கட்டம் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வர விஷயமா இருக்கட்டும் நம்மளே நிறைய பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. அவங்க அந்த ஒரு விதமான அவங்க ஆல்ரெடி லைக் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போ போய் உன் லைஃப் முடிஞ்சிடும், உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், உன்னை ஏமாத்திட்டு போனால் வந்து ஜாலியாக வெளில சுற்றுவான், உனக்கு தான் அந்த இது உனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லைஃபே இல்லாமல் போயிடும், உன்னை சொசைட்டி எப்படி பார்க்கும், இந்த மாதிரிலாம் சொல்லி இதை சொல்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, இதுதான் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குரிய விஷயமாவே இருக்குது அந்த இடத்துல. இதே தான் அங்கே மாணவிகிட்டையும் நடந்திருக்கு. அந்த ஒன் டே கன்வின்சிங் ஃபேக்டர் என்ன வேணா இருந்திருக்கலாம் இல்லையா, லைஃப் போயிடும் எதுக்கு அப்படின்னும் போது எப்படி வேணால் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாங்க. ஸோ இதில் தற்போது வரைக்கும் இப்போ தீர்ப்பு எட்டப்பட்டிருக்கு. இன்னும் மேல்முறையீடு என்ன அப்படின்றத பற்றின அறிவிப்பு இல்லை. பட் இந்த கட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் சில தகவல்கள் சொல்லியிருப்பார் பாருங்க. அந்த 11 பிரிவில் ஒரு பிரிவு வந்து ஆதாரங்களை அளித்தல்னு ஒரு பிரிவு போடப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன ஆதாரத்தை அளிச்சார் அப்படின்னு அங்கே கேள்வி வந்து அவர் முன் வச்சிருப்பார். அது இல்லை, அதை தான் மீட் எடுத்து எல்லாம் பண்ணது சொல்லியிருக்காங்களே, அதை அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதை மீன் ரெட்ரை பண்ணி அந்த ஃபோன் வந்து ஒரு பெரிய வெப்பன் ஆஃப் த கேஸை ரெட்ரை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவர் இது கூட இப்படி லிங்க் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஓகே, அந்த டைம் டியூரேஷன், அந்த கால்ஸ், அந்த இதெல்லாம் எதற்காக ஒரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை தான் இங்கே முன் வச்சிருக்காரே தவிர்த்து மேபி இதற்கான முழு விடை வந்து 48 மணி நேரத்தில் கிடைக்குமா இல்லை இது அப்படியே ஹோல்ட் ஆன் ஆக போதான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நாளைக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் வழக்குகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.